இருதய நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிய கம்போடியாவைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தைக்கு சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கம்போடியா நாட்டைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தை ஒன்று இருதய நோயால் பாதிக்கப்பட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தி வெளியேற்றும் இருதய வால்வுகள் வேலை செய்யாததால் அந்த குழந்தை உயிருக்கு போராடியது. இதனையடுத்து அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த குழந்தைக்கு முகப்பேரில் உள்ள லைஃப் லைன் ஃப்ரண்டையர் மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டது. ஹார்ட்ல ஒரு ப்ளூ பேபி கண்டிஷன், அதாவது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் கலந்து போகிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஹார்ட்டில் 2 குழாய் ரத்தத்தை வெளியில் கொண்டு போகிறதுக்கு பதில் ஒரே ஒரு குழாய் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்போ அந்த சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தம் கலக்கிறத 60% குறைச்சிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் மீதி 40% அதை குறைச்சிட்டா பாப்பா நார்மலாக இருக்கும். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குழந்தை சுறுசுறுப்பாக இருப்பதாக அவனது தந்தை மகிழ்ச்சி தெரிவித்தார். Before operation, he feel very blue. His lip, his nail, and his skin very blue, and he very tired when he active. Even though he try to talking, he try to walking, and when he crying, he very blue. But now after operation, he very fine. He's left blue and he's very good. He can walking, he can playing, very good. And he can eat now. He can eat some food. I'm very happy. குழந்தையின் வயதை கருத்தில் கொண்டு முதல் கட்ட அறுவை சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்டமாக குழந்தையின் 5வது வயதில் மற்றொரு அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜீ தமிழ் டாப் 10 செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.